நான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவர்களில் நானும் பங்களிப்பு கொடுத்துருக்கிறேன் ஒழிய அதில் உறுப்பினராக கூட நான் சேரல. 2009 இறுதி யுத்தம் முடிந்ததற்கு பிறகு என்ன செய்வதென்று அறியாமல் திகைத்து நின்ற போது அண்ணன் முத்துக்குமார் நாம் தமிழர் கட்சியை உருவாக்குகிறார். அவரோடு இணைந்து களப்பணியாற்றுகிறேன். ராமேஸ்வரம் பொதுக்கூட்டத்தில் ஏதோ ஆக்ரோஷமாக பேசுகிறார் ஒருவர் என்பதற்காக அவரை அடையாளப்படுத்த வேண்டும் என்று இயக்குனர் மணிவண்ணன் சொன்னதின் அடிப்படையில் சீமானை கட்சிக்குள் கொண்டு வந்து திணித்தோம். நீங்கள் எல்லாம் ஓரளவு கட்சி அடிப்படை உறுப்பினர் தான் சீமான் எடுத்து வந்தீங்க. ஆமாம், அதுக்கு முன்னாடி கிடையாது. அவர் கட்சியை உருவாக்கல, அவருக்கும் கட்சிக்கு எந்த தொடர்பும் இல்லை. நாம் தமிழர்னு பேர் வச்சது தோ பரமசிவம் தானே? இல்லை, அது ஏற்கனவே சீபா ஆதித்தனார் வைத்து நடத்திய இயக்கம். அது அண்ணன் சுபா முத்துக்குமார் படுகொலைக்கு பிறகு இவர்கள் மிக மோசமான மனிதர்களை சந்தித்து இந்த அமைப்பை கட்டமைப்பதற்கு துரோகிகளின் காலிலேயே போய் விழுந்த வரலாறுகள் எனக்கு நன்றாக தெரியும். அது கரடு முரடான வாழ்க்கை. நாம் தமிழரில் நான் அண்ணன் முத்துக்குமார் இறந்ததற்கு பிறகு சீமானோடு பயணித்தது என்பது கசப்புணர்வை கொடுத்திருக்கிறது. 2013 மே மாதம் அவர்கிட்டருந்து நான் வெளியேறியிருக்கேன். 2013 நாம் தமிழ்லேருந்து வெளியேறீங்க? நாம் தமிழர்லேருந்து வெளியேறல, சீமானிடமிருந்து வெளியேறுகிறேன். நான் நாம் தமிழர் கட்சியை உருவாக்கியவர்களில் நானும் பங்களிப்பு கொடுத்துருக்கிறேன் ஒழிய அதில் உறுப்பினராக கூட நான் சேரலை. ஏன் நான் சேர்க்கலை. அதில் எதனா அரசியல் இருந்துச்சா? அதில் பெரும் அரசியல் இருந்தது. சரி, ஓகே.